وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்லோருமாகிய எல்லாருடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முகமது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது வென்று உண்டாவதாக. இந்திய இஸ்லாமியர்களின் தாய் திருச்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய மகளிர் அணியின் சார்பாக எழுச்சியோடு நடைபெற்று வரக்கூடிய முப்பெரும் விழா அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் திருவிழா நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக ஏழை சின்னத்திலே வெற்றி பெற்று இன்று தமிழ்நாடு அரசினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாண்புமிகு AM ஷாஜஹான் அவர்களுக்கும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் SSB சையத் ஃபாரூக் பாஷா MLA அவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் மகளிர் அணியின் சார்பாக சென்னை ராயப்பேட்டை பகுதியிலே ஐசா சென்டரிலே திறன் பயிற்சி தேர்வு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சான்று வழங்கக்கூடிய இந்த முப்பெரு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கக்கூடிய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவி மாமன்ற உறுப்பினர் சகோதரி AS பாத்திமா முசஃபர் அவர்களே, மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் M ஐஷா அவர்களே, பொருளாளர் AM ஜெய்தூன் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய மாநில நிர்வாகிகளே, மண்டல பொறுப்பாளர்களே, சென்னை மண்டலத்துக்குட்பட்ட மகளிர் அணியினுடைய சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய அருமை சகோதரிகளே, எனக்கு முன்பாக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில முதன்மை துறை தலைவர் அருமை அண்ணன் M அப்துல் ரஹ்மான் XMP அவர்களே, மாநில துணைத் தலைவர் K நவாஸ்கனி MP அவர்களே, நிறைவாக உரையாற்றுவதற்காக வேண்டி வருகை இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்வை நல்ல முறையிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் நவீனேஸ்வர் ஆன்மீக பேரவையினுடைய பொறுப்பாளர் ஹாஜி KM நிஜாமுதீன் அவர்களே, ருமைசுதீன் பைசி அவர்களே, சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வருகை இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா SMS முகமது உமர் ரிவானுல்லா ஜமாலி அவர்களே, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலினுடைய உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் BABL அவர்களே, முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய AHM முகமது இஸ்மாயில் அவர்களே, கோதர்ஸ் அவர்களே, குலாம் முகமது அவர்களே, கமதி சம்சுதீன் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் IM சுலைமான் கான் உள்ளிட்ட நிர்வாகிகளே, மற்றும் இங்கே திரளாக வருகை இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமையண்ணன் மௌலானா முகமது யூனுஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளே, ரபியுல் அவல் மாசம் என்பது வசந்தத்தின் மாசமாகும். அந்த சிறப்புக்குரிய மாசத்தில் தான் அகிலத்திற்கோர் அருள்படையாக உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டியாக வந்துவிட்ட நம்முடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவல் பிறை 12 பிறந்ததை முன்னிட்டு வருடம் தோறும் நம்மளுடைய மாநில பொருளாளராக இருந்த வடக்கு கோட்டையார் பாபு சையத் அஹமது ஆஜியார் அவர்கள் ஒரு 18 வருடத்துக்கு முன்பாக
தொடர் சொற்பொழிவுகளை சென்னை மாநகரத்திலே நடத்த துவங்கினார்கள். முதல் நிகழ்ச்சி நம்முடைய தலைமை நிலையத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தேசிய தலைவராக இருந்த குலாம் முகமது படார்கோலா சாஹிப் அவர்கள் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்வில் தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும், முகல்லாக்கள் தோறும் நடத்த வேண்டும், சமய நல்லிணக்க கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று நம்மளுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் முனியர்கள் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து வடக்கு கோட்டையார் அவர்கள் இருந்த காலம் முதல் தொடர்ந்து அதை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நிஜாமுதீன் அவர்களோடு அவருடைய சகோதரர் KM இஸ்மாயில் அவர்களும் ஜெயினுல்லாபுதீன் அவர்களும் பூவை முஸ்தபா போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சென்னையினுடைய 12 முகல்லாக்களிலே இந்த ரபியுல் அவல் மாசத்தினுடைய வசந்தத்தினுடைய அந்த தெளிவான விளக்கங்களை, நபிகளார் அவருடைய வாழ்க்கை சுருக்கங்களை சிறப்பாக கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களையும் சர்வ சமய பெரியவர்களையும் மத நல்லிணக்கத்தினுடைய தலைவர்களையும் அழைத்து தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த வருடமும் ஏற்கனவே 5 தினங்கள் முடிந்து இன்று 6வது தினமும் மகளிர் அணியின் சார்பாக முப்பெரும் விழாவாக இங்கே சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாம் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதனுடைய நோக்கம், இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும். அதிலும் குறிப்பாக தமிழகம் என்பது அமைதி பூங்காவாக எல்லா சமுதாய மக்களோடும் அண்ணன் தம்பிகளாக நல்லிணக்கத்தோடு பழகக்கூடிய பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவருடைய காலத்திலே, அன்பு தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவருடைய காலத்திலே, தொடர்ந்து இன்று நம்முடைய முனியர்கள் மில்லத் அவருடைய காலத்திலும் சர்வ சமய பெரியவர்களை அழைத்து இந்த மீளாது விழாக்களை நடத்தி வருகின்றோம். இந்த மீளாது விழாக்களிலே பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இதே மேடையிலே ஏறியிருக்கின்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கியிருக்கின்றார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், குன்றக்குடி அடிகளார் அவர்கள், கியாப்பா விஸ்வநாதன் அவர்கள், மதுரை ஆதீனம் அவர்கள் மற்றும் உள்ள கிறிஸ்தவர் பெரியவர்களும் மற்றவர்களும் இங்கே வருகை தந்து நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை எதிர்த்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மேடைக்கு வரும் முன்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். நம்மை பற்றி அவர்கள் புரிந்து நாம் இணக்கமாக வாழ்வதற்கு, சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு, அண்ணன் தம்பிகளாக வாழ்வதற்கு, புரிந்துணர்வோடு வாழ்வதற்கு இது போன்ற மீளாது விழாக்கள் தான் அடித்தளமிட்டன. இடைக்காலத்திலே சில பேர் ஏன் மீளாது விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி குழப்பங்கள் செய்தாலும் இந்த ஒரு விஷயத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை சமய நல்லிணக்கம், மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும், சமய நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். இது நம்மளுடைய கொள்கையை ஒவ்வொரு செயல்பாட்டிலும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தான் இங்கே பல்வேறு சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ராஜேஸ்வரி கார்த்திகேயன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் பேசுவதற்கு முன்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படித்திருப்பார். அமைச்சர் அவர்கள் வருகின்றார் என்று சொன்னால் ராஜ்மோகன் மாண்புமிகு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படைத்து வந்திருப்பார்கள். நம்மை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கும் இதன் மூலமாக நல்லிணக்கத்தோடு இந்த நாட்டிலே எல்லா சூழ்நிலையிலும் எந்த காலத்திலே நாம் இருந்தாலும் இன்று மிக முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க வேண்டும், மத துவேஷங்களை பரப்ப வேண்டும், அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக வேண்டி காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைத்துதான் அனைத்து சட்டங்களையும் கொண்டு வருகின்றார்கள்.
சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலம் என்பது இது போன்ற மீளாது விழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும், சமூக நல பணிகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக ஒவ்வொரு விழாவாக மகளிர் அணியின் சார்பாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி தலைமை நிலையத்தின் சார்பாக இதயம் நிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே அவர்கள் திறன் பயிற்சி தேர்வு செய்வதற்குண்டான மையத்தை ஒரு வருடத்துக்கு முன்பாக ஆரம்பித்தார்கள். நம்மளுடைய டாக்டர் அமீன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு நானும் சென்றிருந்தேன். அதில் நம்மளுடைய சகோதரிகள், குறிப்பாக சில சகோதரிகள் அதில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதை சிறப்பாக செய்து வருவதை நான் நன்காகவே அறிவேன். அவர்களுக்கெல்லாம் இன்று சான்றிதழ் அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. பெண்கள் வீட்டிலே முடங்கிவிடக்கூடாது, கைத்தொழிலை கற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வையும் இங்கே அரங்கேற்றிருக்கின்றார்கள். அணிகளிலேயே வசதியான அணி, பணம் படைத்த அணி, அகல அணிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காகிதங்கள் மனிதநேய மையத்திற்கு 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருப்பதற்கும் இதையில் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காகிதே மில்லர் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டி என்பது ஒரு அற்புதமான பணி. வீட்டிலே வயது மூப்பின் காரணமாக வெளியே சென்று அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. இல்லை என்று சொன்னால் வயதாகிக் கொண்டே இருக்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களை என்னப்பா இவர் இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 80 வயசை கடந்தவங்களை சில பேரை பெற்றோர்களை குழந்தைகள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில். இந்த மையத்தின் மூலமாக வீடு வீடாக சென்று ஒரு ஆம்புலன்ஸ்ல 2 நர்ஸ், ஒரு டாக்டர், ஒரு வாலண்டியர், 4 பேர் வாரத்துக்கு ஒரு முறை சென்று அவர்களை முழுமையாக பராமரித்து தேவையான மருந்துக்களை வழங்கி, சாப்பிடுவதற்கு வழி இல்லையா, 1 மாதம் சாப்பிடுவதற்கு உண்டான ஃபுட் கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பணியினை காகிதே மில்லர் சென்டர் ஃபார் ஹியூமனிட்டி, காகிதே மில்லர் மனிதநேயம் மையம் 4 வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 5வது ஆம்புலன்ஸ், 4 ஆம்புலன்ஸ் ஏற்கனவே இருக்கின்றது. 5வது ஆம்புலன்ஸ் பொன்னேரி பக்கத்தில் சொந்த இடத்திலேயே உருவாக்கி வீடு வீடாக சென்று மனிதநேய பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மையத்துக்கு தான் நம்மளுடைய மகளிர் அணியின் சார்பாக அதை உற்சாகப்படுத்த வேண்டும், இந்த பணி தொடர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே மனிதநேய மையத்திற்கு 1 லட்சம் ரூபாயை மகளிர் அணியின் சார்பாக வழங்கியிருப்பது எல்லோரும் போட்டு தகுந்த படியாகும். இப்படியாக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளுக்கும், நம்மளுடைய நவீனேஸ்வர்கள் ஆன்மீக பேரவையுடைய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, என்னாலும் நபி புகழை போற்றுவோம், என்னாலும் சமூக நல்லிணக்கம் தலைப்பதற்கு நம்மளுடைய பணிகளை ஆற்றுவோம் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லறலும் அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஃபாத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.